திரிச்சிருக்குமாடா? ஐயோ ஒண்ணுமே ஆல. நக்கு போன்லாம் உடையாது, ஏன்னா மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனா நாங்க போனை நெளிச்சாலே போனை நொழியுது. ஏன் இப்படி வளர்ற? இருடா, நெளியுது. இப்ப இன்னும் கொஞ்சம் புஷ்டியான ஆள் எவனாவது ஒருத்தர் வந்து இப்படி பண்ணா என்ன நடக்கும்? என்ன பண்ண போற? இருடா, ஏன்டா பதற? போனை வந்து ஸ்லிம்மா கொடுக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக வந்து ரொம்ப ஸ்லிம்மா கொடுத்து உள்ளுக்குள்ள வந்து எந்த ஒரு ஆர்கானுமே இல்லாம ரொம்ப போன் வந்து தகடா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்படி மேலையில தூக்கி போடுறப்ப காத்து இழுத்து வேகமா அடிச்சுன்னா போன் பறந்துடும் போல. அந்த அளவுக்கு போன் வந்து வீக்கா இருக்கு. எனக்கு தெரியும் போடா. சோ அதனால மோட்டோ Edge 70 போனை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையாவே இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் இல்ல, சத்தியமா அந்த போன் நல்லா இல்ல, நான் இப்பவே சொல்லிடுறேன். இன்னொரு சொல்லவா? சொல்லு. இத பெட்ல இட்டுல போட்டு உட்கார்ந்தாங்க வச்சுக்க, எவனாவது குண்டு குண்டா இருக்கு, நான் பார்த்தாலே உடஞ்சிருட்டா. இப்ப பின்னாடி வந்து நல்ல மெட்டீரியல் கொடுத்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. போனை பிடிக்கிறப்ப கூட சரி ஏதோ பிரீமியமா இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா என் பின்னங்கை வந்து அப்படியே அந்த டெக்ஸ்சர்ல அப்படியே உரசுச்சு. இது என்ன ஒரு மாதிரி இருக்கு. எப்படின்னா இதை வந்து கேஸ் போடல அப்படின்னா இந்த போனை யூஸே பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாதுன்னா அப்படி இல்லை, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்லேடு தானே பேடு, அது பின்னாடி எல்லாம் சொர சொரன்னு ஒரு சவுண்ட் கேட்கும்ல, ஒரு மாதிரி பல்லெல்லாம் பூசுற மாதிரி, அந்த மாதிரி வந்து பின்னாடி டெக்ஸ்சர் இருக்கு. இப்ப ஐக்யூ நத்திங் எல்லாம் வந்து இதே பட்ஜெட்ல தான் இருப்பாங்க. பட் வந்து பாக்குறதுக்கே பிரீமியமா வெயிட்லாம் பேலன்ஸ்டா கொடுத்து ஏதோ நல்லா பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே இதுல இல்லைன்றதுனால எனக்கு டிசைனுக்குலாம் நான் வந்து 5க்கு 3.5 தான் இதுக்கெல்லாம் கொடுக்கவே முடியும். இதுவே ஏதோ பாவப்பட்டு கொடுக்குற மாதிரி தான். சரி பொழைச்சு போட்டோம், ஏதோ மோட்டோ வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ நல்ல போன் கொடுத்தேன் அப்படின்ற ஒரு இதுக்காக நம்ம கொடுக்கலாம். சரி இப்போ வந்து கேமரா, இதுல வந்து 50 MP பிரைமரி, 50 MP அல்ட்ரா வைடுன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையா சொல்லணும்னா இவன் ஆப்டிமைஸ் பண்றானா இல்ல பண்ணாம இருக்கானா அப்படின்றதே நமக்கு ஒரு குழப்பத்திலே இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பிகாஸ் வந்து கொஞ்சம் நீங்க வந்து செவத்த பிள்ளையா இருந்துட்டீங்க, இந்த போனை வாங்குறீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. அதே இது நீங்க கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாவோ ஒரு மாநிறமாவோ இருந்தீங்கன்னா இவன் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான்னா, உன்னை வந்து நான் பயங்கர ஒயிட்டா அப்படி பாக்குறதுக்கு வந்து சல்மான் கான் மாதிரி உன்னை ஆக்க போறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவான். என்ன கொடூரமா இருக்கு. அவனுக்கு பண்ண வராது, அது வேற விஷயம். பட் என்ன ஆகும் எண்டாவது டேலனா, நம்ம ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்கிறப்போ நம்மளோட கண்ணத்தை இதெல்லாம் வந்து பிங்க் கலர்ல ஆக்கி விட்டுறாங்க. அவனுக்கு பண்ண தெரியல. இப்போ இதே இது விவோவும் ஓப்போவும் இதே வெள்ளை அடிக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க. பட் கரெக்டா பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி உழப்ப மாட்டாங்க. சரியா, இவனுக்கு பண்ண தெரியாம வந்து உழப்பி விட்டுட்டான். சரி போய் தொலை, வீடியோ ஒழுங்கா இருக்கணும். 4K 60 FPS கொடுத்துருந்தான். சத்தியமா சொல்றேன், அந்த குவாலிட்டி வந்து 4K 60 FPS மாதிரி இல்ல. ஸ்டெபிலைசேஷன் வந்து கேவலம். சும்மா நான் வந்து ஆஃபீஸ்க்குள்ள நடந்து தான் பார்த்தேன், லைட்டா அப்படி கையை ஷேக் பண்ணி லைட்டா அப்படிதான் நடந்தேன். அதுவே வந்து அது ஸ்டெபிலைசேஷனும் பண்ணல, ஒரு கருமாந்திரமும் பண்ணல. வீடியோல கலர் சேச்சுரேஷனா இருக்கட்டும் எதுவுமே நல்லா இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. எனக்கு என்னன்னா, நான் மோட்டோவை குறை சொல்லணும் சத்தியமா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்லாம் வந்து சூப்பரா இருக்குமா நமக்கே தெரியும். நானும் வந்து எப்படா ஒரு போனை பத்தி எல்லாமே குறையாவும் சொல்லிடக்கூடாது, ஏதாவது ஒரு நல்லது இருக்குமேன்னு சொல்லிட்டு நானும் தேடி தேடி பாக்குறேன். பட் அப்படி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கல. ஏன்னா நீங்க எல்லாரும் சொல்லியிருப்பீங்க இது காசுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ பண்ணுது, அவங்க பெய்டு தரல அப்படின்னு சொல்லி. அந்த பயத்துக்காகவே நானும் பண்ணி பாக்குறேன். சத்தியமா இந்த போன் விளங்கல. இது வந்து கேவலமா இருக்குன்னு சொல்றதை விட ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட் போன் மாதிரி எனக்கு இல்ல. ஒரு 20,000 ரூபாய் 22,000 ரூபாய்னா இந்த போன் பெஸ்ட்னு சொல்லலாம். எப்படின்னா இந்த போன் அப்படி ஹேண்டில் பண்ணி நான் யூஸ் பண்றப்ப எனக்கு இன்ஃபினிக்ஸ் போன் மாதிரி இருக்கு. மோட்டோனா சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், திடீர்னு இந்த போனை பாக்குறப்ப வந்து நம்ம நம்பிக்கையெல்லாம் உடஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் இதே பட்ஜெட்ல யோசிச்சு பாருங்க, ஐக்யூ, நத்திங், விவோ V60e இவங்க எல்லாம் வந்து இதே விவோ V60eலாம் வந்து அந்த சைஸோட கொலாபலம் பண்ணி ஒக்கேலாம் மிரட்டிடுவான். சூப்பர்ல. ஸோ அதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப என்னால் சத்தியமாக மோட்டோட்ட சொல்கிறேன், என்னால் இந்த ஃபோனை ஏற்றுக்கவே முடியலை. என் மனசு ஏற்றுக்கல, என் மூளையை ஏற்றுக்கல. அதனால வந்து 5க்கு 3க்கு மேலே சத்தியமாக எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. பட் 3க்கு மேலே கொடுக்கவே முடியாது. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. 2 அங்கே அந்த சந்தால மாதிரி ஏய் சொன்னா அங்க இருந்து 2 கூட இல்ல. 2 வந்து எந்த ஃபோனை கொடுக்கலாம், அது ரொம்ப கேவலமான ஃபோன். இன்னும் இதை விட 2 வேணும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவன்ட்டு ஏதோ காசு இல்லாத மாதிரி
இந்த போனை பாக்குறப்ப. புரியுதா? எந்த விதமான பட்ஜெட்டுமே இல்லாம ஏதோ ஒரு போனை லான்ச் பண்ணணும்னு பட மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃபியூஷன் வரட்டும், என்ன பண்றியான்னு பார்ப்போம். அடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ். அதாவது கிட்டத்தட்ட 14.5 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கொடுத்தாப்ல. பட் வந்து என்னை பெருசா ஏமாத்தி விட்டாங்க. என்னன்னா 8 சீரீஸ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏதாவது கொடுப்பியான்னு பார்த்தா 7 Gen 4 என்னடா இதெல்லாம் மட்டித்தனமா இல்லையா? அப்படி பட் இதனால வந்து கேமிங்ல ஏதாவது கேவலமானதா இருக்கா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு ஃப்ரேம் ரேட்ல லேக் இல்லாமலாம் விளையாண்டுக்க முடியுது. பட் எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஹை கிராஃபிக்ஸ்ல வச்சோ, ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் ரேட்ல ஒரு செட்டிங்ஸ் சேஞ்சோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு கேமிங்ல ஃபீலே கிடைக்கல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேம் விளையாடுறப்போ அந்த சேச்சுரேஷன் லெவல் வந்து டிஸ்பிளேல அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து டிஸ்பிளேல பிரச்சனைன்னு சொல்றதா இல்ல கேமிங்ல ஆப்டிமைஸ் அப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றதா எனக்கு புரியல. ஓவராலா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரை நீங்க வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு ஃப்ரேம் ரேட்ல வச்சு விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா சுமாரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ்னு கேட்டா நார்மலா குட். இது மல்டி டாஸ்கிங் நான் பண்ணிக்கலாமா? அப்படியே ஒரு கேமிங்லாம் சூப்பரா விளையாண்டு மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா ரிஸ்க், சத்தியமா ரிஸ்க் தான். ஓகேவா? போனு எந்த அளவுக்கு தாங்கணுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. இப்பவே கண்ணை கட்டுது. இப்ப கடைசியா பேட்டரி. இப்ப எதுக்கு நீங்க பேட்டரியை கடைசியா வச்சிருக்கீங்க? அப்ப இதுல எது உள்குத்து இருக்கா? அந்த அளவுக்கு கேவலமா இருக்கான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இந்த போன்ல உருப்படியா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் பேட்டரி மட்டும்தான். ஏன்னா இந்த ஒல்லி உடம்ப வச்சுக்கிட்டு 5000 mAh கொடுத்து இந்த ஹார்ட்வேர்லாம் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு நாள் பேட்டரி தாங்குச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இது வந்து ஒரு அபூர்வ விஷயம் இல்லை. பட் இவ்வளோ விஷயம் கேவலமா இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் பரவாயில்லாம இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. அதனால நான் வந்து இதை இப்படி சொல்றேன். ஏன்னா எனக்கு உண்மையாவே வந்து மோட்டோவை பிடிக்கும். அந்த ரீசனுக்காக தான் அண்ட் வந்து இதை ஒரு அரை நாள் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு போட்டோம், அப்புறம் வந்து கேமரா டெஸ்ட் பண்ணோம், அப்புறம் கடைசியா வந்து ஒரு 1 மணி நேரம் வச்சு கேம் விளையாண்டு அரை நாள்ல 80% இருந்தது 30%க்கு வந்துச்சு. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குட். அவ்வளோதான், வீடியோவே முடிஞ்சு. இப்போ கன்க்ளூஷன் கேட்டோம்னா, கேமரா டெஸ்ட் பண்ணியிருக்கேன், பெர்ஃபார்மன்ஸு, கேமிங்கு, டிஸ்பிளே எப்படி இருக்கு, டிசைன் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நான் அலசி பார்த்ததுல எனக்கு கடைசியா என் வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை, ஏன்னா நான் அப்போ சொன்னதுதான் இப்பயும் 30,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இது ஒர்த் இல்லை. ஓகேவா? ஒரு 22,000 ரூபாய் பட்ஜெட்டுன்னு போனீங்கன்னா சூப்பர், ஒரு நல்ல ஃபோன், மோட்டோ லவ்வர் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இப்பொழுது நான் இந்த செகண்ட்ல ஒரு போனை சூஸ் பண்ணேன். நீ வந்து 30,000 ரூபாய் பட்ஜெட்ல எந்த போனை கடைக்கு போனா வாங்குவ இல்ல ஆன்லைன்ல வாங்குவ அப்படின்னு கேட்டா iQOO Neo 10. இது வந்து ப்ரொமோஷன் நினைச்சீங்கன்னா ப்ரொமோஷன் தாராளமாக நினைச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ப்ரொமோஷன் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க நம்ப போறாங்க. ஏன்னா இந்த போனை விட 3000 ரூபாய் விலை கம்மி. எனக்கு வந்து கேமிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா கிடைச்சிரும், கேமரா நல்லா இருக்கும், போன் டிசைன் நல்லா இருக்கும், அந்த ஒரு எப்படி சொல்றது ஸ்மூத்தா பாக்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. என்னடா சொல்றதுக்கு இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதுக்கு மேல ஒன்றும் சொல்றது கிடையாது. அவ்வளவுதான். சரியா? அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்குறேன். வேற எந்த போனை பத்தி உண்மையை பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, பேசிடலாம். டாட்டா.